வாழ்க்கையை நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவனுக்காக அவன் வாழ்கிற போது பிசாசு நம்முடைய வாழ்க்கையில அவன் எப்படி அழிக்கலாம் என்று சொல்லி, எப்படி இவனை பாவத்துக்குள்ளாக விழத்தள்ளி இவனை அழிக்கலாம் என்று சொல்லி பிசாசு எந்த நேரத்திலும் அவனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான். தேவனுக்குள்ளாக இருக்கிற ஒரு மனிதனை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி, அந்த மனிதனை பாவத்துக்குள்ளாக விழத்தள்ள வேண்டும். பாவத்துக்குள்ளாக விழத்தள்ளாமல் தேவனுக்குள்ளாக இருக்கிற ஒரு மனிதனை பிசாசு எந்த விதத்திலும் தொட முடியாது. அவன் பாவத்துக்குள்ளாக தள்ளாத வண்ணம் தேவனுக்குள்ளாக ஒரு மனிதனை பிசாசு எந்த விதத்திலும் அவனை அழிக்கவோ அவர்களை தொடவோ முடியாது. ஆதலால் பிசாசு எப்பொழுதும் எதிர்பார்க்கிறது என்னவென்று சொன்னால், தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் எப்பொழுது பாவம் செய்வோம், எப்பொழுது இவனை பாவத்தில் விழத்தள்ளலாம் என்று சொல்லி பலவிதமான பாவம் செய்யும் தருணத்தை